சிவனை வந்து அழிக்கும் கடவுள்னு சொல்லி அதுக்காக தான் இந்த கொஸ்டின் கேட்டேன். அங்க அந்த அந்த பேசிக்கே அங்க கரப்ட் பண்றதுக்கு என்னன்னா, அப்ப நடராஜருங்கிறது என்னன்னா அது காஸ்மிக், அதுல எல்லா மேட்டரும் இருக்கும். அது வந்து பிக் பேங், சிம்பிளா பிக் பேங் தியரிய அன்னைக்கு முதல்ல உணர்ந்து மக்கள்கிட்ட பரப்புனது யாருன்னா சிவபெருமான் தான். சிவன் கண்டுபிடித்த விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயமே டைம் தான். கான்செப்ட் ஆஃப் டைம் அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. நிலாவுக்கு, இந்த மூணுக்கு, 3க்கு எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது என்னன்னா, நீங்க டவுட் கேட்டீங்களா ஆரம்பத்துல ஒரு டவுட். வருண் டாக்ஸ்ல இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். ரொம்ப நாளா நான் வந்து என்னோட லிஸ்ட்ல வச்சிருந்த ஒரு சப்ஜெக்ட் தான். இதுக்கான சரியான காலம் வரும்னு பார்த்தேன். அப்புறம் இதை எப்போ வேணா பேசலாமே, எப்பவுமே எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய இந்து கடவுள்கள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த டெய்டிஸ் மேலெல்லாம் வந்து அதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி வந்து ஒருத்தர் ஒரு விதமாக சொன்னாலும் அந்த பிக்சர்ஸ்ன்னு நம்ம காட்டுறாங்க இல்லையா, படம் மாட்டி வச்சிருப்பாங்க கடையில், நம்ம வீட்டில் எல்லாத்தையும் மாட்டி வச்சுக்கிறத பார்த்தா அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அவங்களை எப்படி வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க, ஏன் அவங்களுக்கு இந்த ஒரு கேரக்டர் வந்து தெரியுது, இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன அப்படின்னு எப்பவுமே எனக்கு வந்து கேள்வி எழும்பிட்டே இருக்கும். அதில் ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் மேலே தான் எனக்கு அந்த கியூரியாசிட்டி. இப்போ இந்த இந்து தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் குறிப்பாக வந்து முருகரோட கதையை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முருகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் மட்டும் இல்ல, இங்க வந்து மக்களுக்கு வழிகாட்டியா இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. தமிழர்களின் முதல் அரசர் அப்படி கூட வந்து சொல்லலாம், இல்ல ஒரு சித்தர், இப்படி வந்து நிறைய ஒரு டைமென்ஷன் பன்முகம் இருக்கு. ஸோ அவர் அது மாதிரிலாம் சொல்லப்போ என்ன ஆகும், யாருப்பா அவர் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான், ஒரு ஆவல் தான் இருக்கும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் சிவனுக்கும் எனக்கு வந்து எப்பவுமே ஒரு ஆர்வம் வந்திருக்கு. இதை பத்தி பேசலாமான்னு பாரி கிட்ட கேட்டேன், அவரும் ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் தான். வணக்கம் பாரி. வணக்கம். ஸோ இந்த சப்ஜெக்டை பத்தி என்ன மாதிரியே உங்களுக்கும் சின்ன வயசுல இருந்தே ஒரு கியூரியாசிட்டி இருந்திருக்கும்ல. யார் சிவன்? சிவன் அப்படிங்கிறது வந்து நீங்க பேர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிவப்பு அப்படிங்கிற அந்த சொல் தான். சிவந்த இல்ல சிவப்பு அப்படிங்கிற பொருள், ரெட் கலர். ஓகே. ஏன் வந்து சிவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, மென்சுரல் பிளட்னு அர்த்தம் அதுக்கு பொருள். சீரியஸ்லி? மென்சுரல் பிளட். ஏன் மென்சுரல் பிளட்டை கடவுளுக்கு நம்ம பேரா வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, அப்பதான் சிவனுடைய அந்த வழிபாட்டு முறை இல்லை அந்த ஆதி வழிபாடுங்கிறது எவ்வளோ பழமையானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆரம்ப காலகட்டத்தில் மனிதனுக்கு வந்து புரியாத இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இறைவன் படைக்கிறான் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிறோம். நம்ம இங்கே வந்து பிறக்கிறோம். அப்போ அந்த பிறக்கக்கூடிய தன்மை தான் வந்து இறை அருள், இறை ஆற்றல் அப்படிங்கிறத தமிழர்கள் உணர்றாங்க. அதனால தான் இன்றைக்குமே இறைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன? கோவில். இறைவன் இருக்க கோயில்ல கர்ப்ப கிரகம். அதுக்கு ஏன் கர்ப்ப கிரகம்னு பேர் வைக்கிறாங்க? ஏன் கருவறைன்னு பேர் வைக்கிறாங்க? கருவறை, சாரி நான் இதுல சொல்லிட்டேன். கருவறை, கர்ப்ப கிரகம் எல்லாத்துலயுமே ஏன் இது ரீப்ரொடக்ஷனோட சம்மந்தப்பட்டே இருக்கு. ஏங்க அப்ப ஆதிகால தமிழர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, படைக்கிறவன் இறைவன், படைப்பு எங்க நடக்குது? பெண்ணுடைய ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெண்ணும் சேரும் பொழுது பெண்ணுடைய பிறப்புறுப்புல நடக்குது. அப்ப அந்த படைப்பு நடக்கக்கூடிய இடத்துல என்ன வண்ணம் இருக்கு? சிவப்பு. மென்சுரல் பிளட் சிவப்பு. ஸோ சிவன் அப்படிங்கிறது அந்த சிவப்புங்கிற அந்த வார்த்தையும் சிவனுங்கிறோம் ஒரே அந்த பேருக்கான காரணம். சரி, இந்த சிவன் அப்படிங்கிறது எதனால யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்குல்ல. இந்த பேர் வந்து ஒரு மனித தோற்றத்துல ஒருத்தரை காட்டுறதுதான். அந்த கடவுளும் மனிதனும் ஒரே உருவமா? அப்ப இவர் கடவுளா இருந்தா அப்படின்னா, இங்கதான் தமிழர்களுடைய மெய்யியல்ல நீங்க அடுத்து புரிந்து கொள்ள வேண்டியது, கடவுள்ங்கிறது வேற, தெய்வம்ங்கிறது வேற, இயற்கைங்கிறது வேற. இங்க கடவுள் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, தமிழர்களுடைய இதுல மனிதர்கள், பிறக்கக்கூடிய மனிதன் தன்னை உணர்ந்து மெய்ஞானம் அடைந்தால் அவனை வந்து கடவுள் அப்படின்னு சொல்லி ஏற்கிறாங்க. கடவுள் நம்மை கடந்து உள் சென்றவன். யார் ஒருவன் தன்னை உணர்ந்து தன் மெய் உணர்கிறானோ, உண்மையை உணர்கிறானோ, அவன் வந்து கடவுள், அவன் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிடுவான் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. அது சரி, அது கரெக்டா, அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியல. ஏன்னா அதெல்லாம் இன்னும் அறிவியல் ரீதியாக அணுகி யாரும் ஆய்வு பண்ணல. ஆன்மீக அடிப்படையில அணுகிதான் அதோடைய உண்மையை வந்து இது பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா புத்த துறவிகள் இருந்து, சமண துறவிகள் இருந்து, ஆசிவக துறவிகள் எல்லாருமே மெய்ஞானம் அடையிறது. இப்ப நம்ம வள்ளலாறு எடுத்துக்கொண்ட எல்லாருமே மெய்ஞானம் அப்படிங்கிற அந்த பாதையை நோக்கி தான் போறாங்க. அப்ப இது வந்து தியரட்டிக்கலி இது கரெக்ட். பட் பிராக்டிக்கலா இது வந்து இது நம்ம காலகட்டத்துல யாரும் பண்ணல. வள்ளலாறு தான் நம்மளுடைய இதுல நமக்கு சமீப காலகட்டத்துல வள்ளலார் தான் நம்ம வந்து ஜீவசமாதி அடைந்தவர் அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம சொல்றோம்.
அதுக்கு அடுத்து வந்து சில சித்தர்கள் இன்னுமே நம்ம சொல்றாங்க, இன்னுமே ஊர் பக்கங்கள்லாம் நீங்க போனீங்கன்னா இந்த சித்தர் ஜீவசமாதி ஆயிட்டாரு, அந்த சித்தர் ஜீவசமாதி. நிறைய பேர் வந்து இறந்துடுறதையே ஜீவசமாதின்லாம் சொல்லிடுறாங்க. தவறிட்டாருன்னா அதை போய் ஜீவசமாதிங்கிறாங்க. ஏன்னா நம்ம ட்ரெடிஷனை பொறுத்த வரைக்கும் மனிதராக பிறக்கக்கூடிய எல்லாருமே ஜீவசமாதி ஆகணும். அவ்வாறு ஆகலைனாலும் கூட அவங்க ஜீவசமாதி ஆனா என்னென்ன முறைகள்ல பண்ணுவாங்களோ அதே முறைகளைத்தான் புதைப்பாங்க. இங்க நம்ம இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் இவங்கெல்லாம் ஜீவசமாதி ஆனாங்க அதெல்லாம் சொல்றாங்க. நிறைய பேர் தவறுறதையே இயற்கையா தவறுறாங்கல்ல, வயசாகி சாகுறது, இதையே கூட ஜீவசமாதி அப்படின்னு. ஏன்னா தமிழர் மரபை பொறுத்த வரைக்கும் நம்ம இயற்கையா இறந்தாலும் கூட, நமக்கு வேற மாதிரி உவாதைகள் இறந்தாலும் கூட, ஜீவசமாதி ஆகி இறந்தா என்ன சடங்குகள் செய்வாங்களோ அதே சடங்குகளை தான் எல்லாருக்குமே செய்யறது வழக்கம். இதுதான் தமிழருடைய பாரம்பரியம். இடையில அதுக்கெல்லாம் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டு வெவ்வேறு படையெடுப்புகள் வந்தனால இந்த எரிக்கிற மரபெல்லாம் கொஞ்சம் பிற்காலத்துல உள்ள வந்துடுது. தமிழர்களுடைய ஆன்மீக மரபுப்படி, சித்தர்களுடைய மரபுப்படி அது வந்து புதைக்கிறது தான் வந்து நீங்க கடைசியா நம்ம ஒரிசா பாலு அவர்கள் கூட அவருடைய உடலை வந்து புதைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் கேட்டிருந்தாரு. அரசுகிட்ட கோரிக்கை வச்சுதான் அதுதான். ஏன்னா வந்து நம்மளுடைய வாழ்வியல்ல புதைப்பதுதான் சரி. நீங்க இது எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டிலயும் வந்து பாருங்க புதைக்கிறது, இஸ்லாத்துலயும் பாருங்க புதைக்கிறது. தமிழர்கள்லயுமே வந்து புதைக்கிற மரபு தான் இருந்தது. நடுகள் வழிபாடு இதெல்லாமே நம்ம கிட்ட அந்த புதைச்சாதான் அதெல்லாம் வைக்க முடியும். எரிச்சிட்டோம்னா அது இல்ல, என்ன இருக்க போகுது. ஆமா. சோ புதைக்கிற மரபு தான் தமிழர் மரபு. அந்த புதைக்கிறதுல நடுவுல அந்த இடைக்காலகட்டத்துல சில குழப்பங்கள் ஏற்பட்டது. இதெல்லாம் வந்து புதைக்காம ஒரு சூழல் உருவாயிருது. இப்போ ஒரிசாவில் அவரும் கூட அரசாங்கத்துக்கிட்ட அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க கோரிக்கை வச்சது அதுதான். அதாவது இறந்தவுடனே அவர் புதைக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. அவங்க கடைசி ஆசையா அதுதான் அரசாங்கம் நிறைவேற்றணும், அவர் புதைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்து புதைக்க சொல்லுங்க அப்படின்னா கவர்மெண்ட் அது அளவே பண்ணலை. கடைசியில கொண்டு போய் இதுல எரி விட்டுற இதுலதான் போய் எரிச்சாங்க. இதுதான் இங்க புரிஞ்சுக்கணும். இங்க தமிழர் அல்லாதவர்களுக்கெல்லாம் புதைக்கிறதுக்கு இடம் கிடைக்குது. மெரினா கடற்கரையில எல்லாம் புதைக்கிறாங்க. ஆனா ஒரு தமிழர், ஒரு தமிழ் ஆய்வறிஞர் அவரை புதைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் அது ஒரு கடைசி ஆசையாகவும் இருந்திருக்கு. பிரைவேட் லேண்ட்ல புதைக்கிறதும் கூட ஓகே. ஆனா பிரைவேட் லேண்ட்ல புதைக்கிறதுக்கு சட்ட சிக்கல் இருக்கு. உங்களுக்கு தெரியும். நீங்களா நினைச்சா உங்க லேண்டா தான் கூட புதைக்க முடியாது. அது ப்ராப்பரா கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணல. கவர்மெண்ட் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. அவங்க வாட்டி கண்டுக்காம விட்டாங்க. சோ இதை ஒரு தகவலுக்கு சொல்றேன். அப்ப புதைக்கிறது தமிழர் மரபு. இப்ப அது எப்படி புதைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சில சமூகங்கள்ல இப்ப எங்களோட இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உட்கார வச்சே புதைப்பாங்க. அதாவது வந்து படுக்க போட்டுலாம் பண்ணாம உள்ள உட்கார்ற மாதிரியே அப்படியே உட்கார வச்சே புதைப்பாங்க. சோ இது என்னன்னா ஜீவசமாதி ஆனவங்களோட உடம்பு வந்து அப்படியே தவக்கோலத்துல அப்படியே இருந்துரும். அவங்கள அப்படியே தான் புதைப்பாங்க. அதை தான் நம்ம வைகுண்டம் இதெல்லாம் சொல்றோம். இந்த வைகுண்டம்ங்கிறதெல்லாம் அப்படிதான் வருது. ஜீவசமாதி ஆறதுதான். இன்னைக்குமே வந்து புத்த பிக்குகள் நம்ம இதுல எல்லாம் வந்து திபெத்துல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து ஜீவசமாதி அடையிற பழக்கம் இருக்கு. சில வீடியோ எவிடன்சஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். அதுக்கு அடுத்து இன்னும் ஆய்வுபடுத்தி உட்கார்ந்த மணியுமே உயிர் போற அந்த இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அவங்களுடைய உடல் என்பது காத்துல கரையும்ங்கிறாங்க. நம்ம இதெல்லாம் சாதாரணமா இறந்தா என்ன ஆகும், உடல் வந்து அழுகிரும், நாத்தம் அடிக்கும் அப்படிம்பாங்க. ஆனா ஜீவசமாதி அடைந்தவர்கள் எப்படி நீங்க சொல்லணுமா, நறுமணம் வீசுமா. அந்த அவங்க இறந்துட்டா அந்த இடத்துல இருந்து அவங்களோட உடல்ல இருந்து நறுமணம் வீசுமா. துர்நாற்றம் இருக்கா, நறுமணம் இருக்குமா. இரண்டாவது என்னன்னா அவர்களோட உடம்பு வந்து காத்துலயே கரையுங்கிறாங்க. டிசால்வ் ஆகுங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த லூசி படத்துல கூட அந்த கான்செப்ட் தான் எடுத்திருந்தது. லூசி படத்துல கடைசியில காத்தா அது என்னன்னா அவங்களோட உடம்பு வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா எங்க போகுதுன்னே தெரியாதான், பொடியாகதான் காத்து மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சுருங்கி அப்படியே முழுமையா காணாம போயிடும் அப்படிங்கிறாங்க. இது வந்து நம்பிக்கை. இது உண்மையா பொய்யாலாம் நமக்கு தெரியல, ஆய்வுக்கு உட்படுத்தணும். ஆனா இந்த நம்பிக்கை தான் வந்து நம்ம தமிழ் மண்ணிலையும் இருந்த நம்பிக்கை, இருக்கிற நம்பிக்கை. இப்படி ஆனவர்களைத்தான் நம்ம கடவுள்னு சொல்லி வகைப்படுத்துறோம். இரண்டாவது, சிவனை வந்து பல டைமென்ஷன்ல தான் பார்க்கணும். அந்த உருவ வழிபாட்டோட இந்த உருவம், சிவன்கிற அந்த உருவம், உடுக்கை, நம்ம லிங்கம் இருக்கு. இந்த நான் சொல்றேன் அந்த படத்துல வர அந்த திரிசூலம், புலியோட தோல், அதெல்லாம் இதெல்லாம் தான் நம்ம வந்து சிவனை புரிந்து கொள்வதற்கு. நீங்க முதல்ல வந்து நம்ம லிங்கத்துக்கு வருவோம். லிங்கம்ங்கிறது என்ன அப்படின்னா, சிவன் அவருடைய காலகட்டத்துல அவர் ஒரு சித்தர். அவர் என்ன பண்றாரு, இந்த பிறப்பு தத்துவத்தை மக்களுக்கு புரிய வைக்கிறார். சரி. அப்ப அதை விளக்கி சொல்வதற்கு அவர் ஒரு உருவத்தை பயன்படுத்துறாரு. ஏன்னா பிறப்பு எங்க உருவாகுதோ அந்ததையே அவர் பயன்படுத்துறாரு. அதாவது தத்துவத்துக்கு ஒரு உருவத்தை கொடுக்குறாரு. பிறப்பு தத்துவம், படைப்பு தத்துவத்துக்கு அது என்னன்னா ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு இரண்டும் சேர்ந்ததான் அங்க ஒரு உயிர் உருவாக்கம்ங்கிறது ஏற்படுது. ஆணுடைய ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் சேரும்போதுதான் அதுதான் லிங்கம்.
நிறைய பேர் வந்துட்டு ஆண் உறுப்பு பெண் உறுப்புன்னு சொல்லி அதை கொச்சப்படுத்துறாங்க, எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையான ரீசனே போயிடுது. அதுல என்னன்னா அது தப்பா அடுத்தவங்க வந்து கொச்சைப்படுத்தி பேசுறதுங்கிறது வேற. அது வந்து ஒரு பிறப்புறுப்பை போய் வழிபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொச்சைப்படுத்துறாங்க. நம்பாதவங்க சில பேர் நம்பாதவங்க கொச்சைப்படுத்துறாங்க. ஆனா ஆமா அது பிறப்புறுப்பு தான், அதை நீங்க மறுக்கணும்னு இதுக்காக இவங்க கொச்சைப்படுத்துறாங்க, இதுக்காக நீங்க மறுக்கணும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை நீங்க பேசணும்ல. நீங்க கூட சொல்லிருக்கீங்க ஃபர்ஸ்ட் இது ஷேப் வேற மாதிரி இருக்கும், அப்புறம் போப்போ லிங்கம் ஷேப் மாறிடுச்சு அப்படின்னு. அது அப்படியே ஆணுறுப்பு ஷேப்ல தான் இருந்துச்சு. அப்படியே நீங்க வந்து டிட்டோ ஆணுறுப்பு மாதிரி இருந்துச்சு. அது அப்படிங்க பழைய கால லிங்கம்லாம் போய் இன்னும் தமிழ்நாட்டிலே இருக்கு. தமிழ்நாட்டுடைய ஆவுடைய அப்பர் கோயில் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஆணுறுப்பு அப்படியே இருக்கும். அப்படியே ஆணுறுப்போட உருவத்துல அப்படியே இருக்கும். சோ அதனால வந்து ஆணுறுப்பு தான் லிங்கமாக இருக்கிறதுங்கிறதுல மாற்று கருத்து. ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் சேர்ந்து ஆணுறுப்பு மட்டும் பெண்ணுறுப்பு மட்டும்னு தனியாகவும் இருக்கு சில கோயில்கள்ல. அதுக்கெல்லாம் வெவ்வேறு பேர் இருக்கு. யோனிங்கிறாங்கல்ல, யோனிங்கிறது பெண்ணுறுப்பு, இப்படி வளைஞ்சாப்புல இருக்குல்ல. அதே போல ஆணுறுப்பு, இந்த ஆளின் அங்கம்ங்கிறது தான் லிங்கம். சிவந்த ஆணின், அதாவது ஆள் அங்கம், சிவாலங்கம், சிவலிங்கம். இப்ப புரியுதா? லிங்கம்ங்கிற அந்த வார்த்தை எங்கிருந்து வருதுன்னா ஆளின் அங்கம்ங்கிறதுல இருந்து தான் வருது. வேறே அங்கிருந்து தான் வருது. லகரத்துல நம்ம இதுல தமிழ் மொழியில வார்த்தைகள் உருவாக. ஓகே, சாரி, இந்த வார்த்தையை பத்தி சொன்னோன்னே எனக்கு ஸ்டார்டிங்லேயே டவுட் இருந்துச்சு, உங்க ஃப்ளோ இன்டர் பண்ணான்னு சொல்லிட்டேன். ஸோ சிவப்பு அதுல இருந்து தான் வந்துச்சுன்னு சொல்றீங்க. ஸோ நார்த்ல சிவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்லி எல்லாருக்குமே நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, எதுனாலும் தமிழ் தான்ப்பா, டைனாசரே தமிழ் தான் பேசுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கிண்டல் பண்றாங்க நிறைய பேர். ஆனா இப்போ தமிழ்ல தான் முதல்ல இவர் வந்து தோன்றினாரா? தமிழ்ல தான் இவர் வந்து கண்டுபிடிச்சாரு? அதுக்கு நம்ம வந்து வேற ஒண்ணும் இல்ல, ரொம்ப சுலபமா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிவபெருமானுடைய தோற்றத்தை எடுத்துக்கோங்க. சரிங்க. நீங்க அவருடைய இருப்பிடத்தை எடுத்துக்கோங்க. சரிங்க. அவரோட தோற்றம் எப்படி இருக்கும்? பாக்குறதுக்கு நீல நிறமா காட்சி அளிக்கிற மாதிரி இருக்கும். சரி, அது வந்து பிற்காலத்துல கருப்பா இருக்கிறவருங்கிறது சொல்லாம கருப்பா காட்டினோம்னா அது அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவா இருக்காதுனால ஒரு மாதிரி ப்ளூயிஷா ஒரு கலர்ல காட்டுவாங்க. கண்ணனுக்கும் அதேதான். ஆனா கண்ணனும் கருப்பா இருந்தவன் தான், சிவனுக்கும் அதே தான் காட்டுறாங்க. சிவனும் கருப்பான தோற்றத்தில் இருந்தவர் தான், இட்டாலியன் ஜீசஸ் மாதிரி. ஆமா. அப்ப வந்து அதுக்காக நீல நிறம் அப்படிங்கிறத அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கருப்பு நிறத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கரி. சரி. கரியை பூச மாட்டாங்க எதுலயும். ஒரு இறைவனோட வழிபடுற ஒரு இதுல வந்து கரி வந்து ஒரு பை ப்ராடக்டா கிடைக்கிற எரிஞ்சு போன விஷயம். அது ஒரு அழிவுக்கான ஒரு இது. அந்த கரி வந்து ஒரு ஆக்கத்துக்கான ஒரு பொருள் கிடையாது. அப்ப அந்த கரியை வந்து கடவுளுடைய வண்ணத்துல பூச மாட்டாங்க, பூச அது தப்பா இருக்கும்ல. அப்ப அந்த கருப்பு வண்ணத்துல நம்ம பூச முடியாதுங்கிறனால அன்னைக்கு ஆதி கால இந்தியாவில இருந்து இண்டிகோன்னு சொல்லி அந்த பூவோட அந்த கலர் ஊதா, அந்த பூவை பயன்படுத்தி நமக்கு அந்த ஊதா நிறம் கிடைக்கும். அந்த ஊதா நிறத்தை பயன்படுத்தி தான் பெயிண்டிங்ஸ் ஆதி காலத்துல வரைஞ்சிருக்கிறாங்க. கருப்பா இருக்கவனும் சொல்லணும், ஆனா அட் த சேம் டைம் கருப்பா காட்டிடக்கூடாது. கருப்பா காட்டினா அது கரி, அது தப்பா இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க, நீங்க ஒண்ணும் இல்ல கருப்பா பெயிண்ட் பண்ணிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? ஓகே, தெரியாதுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ரொம்ப தப்பா இருக்கும் பாக்குறதுக்கு. ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பயமுறுத்துற ஒரு தோற்றம் வந்துடும். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அதனால வந்து பெயிண்டிங்ஸ்ல வரையும் பொழுது அவங்க வந்து அந்த ப்ளூ கலர் கடவுளோட பெயிண்டிங்ஸ் வரையும் போது ப்ளூ கலர்ல அவங்க ரெப்ரசன்டேஷன் பண்றாங்க. அது அப்படியே கால ஓட்டத்துல அது ப்ளூயிஷ் அப்படிங்கிற அந்த ஒரு இதுலயே வந்துருது. மத்தபடி வேற எந்த இது காரணம் கிடையாது. இங்க வந்து ஆனா சிலைகள் வந்து எப்படின்னா கருங்கல்ல தானே செய்யறாங்க. அது எல்லா கடவுளுமே கருங்கல்ல தான் சிலை செய்வாங்க இந்தியா முழுக்கவே. சோ அது கடவுள்கள் எல்லாமே கருப்பு தான் அப்படி பார்த்தா. இது ஒண்ணு. இதுக்கு அடுத்து என்னன்னா, இந்த சிவனுடைய தோற்றத்தை நீங்க எடுத்த இங்கதான் வாழ்ந்தாருன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா லாஜிக்கலா பாருங்க. அவருடைய தோற்றத்துல அவர் புலித்தோல் பூத்திருக்காரு. ஒண்ணு, அது டைகருடைய புலித்தோல்னா டைகர், அதோட தோலை தான் அவர் போத்திருக்காரு. சரி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவரு மோஸ்ட் ஆஃப் த டைம் பேர் பாடியா தானே நீங்க வரைஞ்சு வச்சிருக்கீங்க. அவரு தோல் போத்துனாலும் இது பண்ணாலும் தோல் அந்த கீழே புலித்தோல் மேல ஏறி உட்காந்து தவம் பண்ற கோலத்துல இருந்தாலும் அவருடைய பாடி வந்து மோஸ்ட் ஆஃப் த ஏரியா வந்து பேர் பாடியா இருக்கும். ஆடையை போட்டு மறைச்சிருக்க மாட்டாரு, ரொம்ப பேர் பாடியா தான் இருக்கும். சடாமுடியோட இருப்பாரு. சோ இதெல்லாம் வச்சுட்டு அவர் எங்க இருக்காருன்னு சொல்ல வரீங்க. அவர் வந்து அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பேர் இருக்கு, ஆலமர் செல்வன். சிவனுடைய டயக்ராம் வரையும் போதே பின்னாடி ஒரு மரம் வரைஞ்சிருப்பாங்க. வில்வ மரமா அது? இல்ல ஆலமர் செல்வன் தான், ஆலமரம் அது. சரி, ஆலமரத்துக்கு அடியில அமர்ந்திருக்காரு. இதுதான் புராணமும் அதான் சொல்லுது, ஆலமர் செல்வன் அவருக்கு பேர். ஸோ இதெல்லாம் வைக்கிறீங்க. இப்ப இந்த பிக்சரை இமயமலையில போய் பொறுத்துனா எவ்வளவு கான்ட்ரிபியூட் ஆகுதுன்னு பாருங்க. டைகர் இமயமலையில கிடையாது. புலிகள் வந்து இமயமலையில அந்த பகுதியிலே வாழாது. அது ரொம்ப பனி அதிகம். அது புலிகள் அதிகமா வாழக்கூடிய இடம் அது பெங்கால், தமிழ்நாடு, இந்த மாதிரி டிராபிக்கல் கிளைமேட், டிராபிக்கல் ஃபாரஸ்ட்ல தான் புலி அதிகமா வாழுது. சரி. சோ சிவன் இருந்த இடம் ஒரு டிராபிக்கல் கிளைமேட்டா இருக்கணுங்கிறது ஒண்ணா. ரெண்டாவது, பனி பகுதியில் இருக்கக்கூடிய யாராவது பேர் பாடியா உட்கார முடியுமா?
அதுதான் இப்பெல்லாம் பண்றாங்களே பாரி, அந்த நாகாக்கள் அவங்க எல்லாம் போயிட்டு அந்த அதெல்லாம் உட்கார முடியாது. ஆ? உட்கார முடியாது. தே வில் சஃபர். சும்மா நீங்க வேணா ஒரு 10 நிமிஷம் வீடியோக்காகலாம் உட்காரலாம். அது மாதிரி பாருங்க, வீடியோக்காக உட்காந்துருக்காரு அப்படின்னா எவ்வளவு நிமிஷம் உட்காந்துருக்காருங்கிறது மேட்ரு. ஒரு லெவலுக்கு மேல இருந்துச்சுன்னா உங்க பாடி வந்து செத்து போயிருவீங்க, செத்துருவீங்க, அவ்வளவுதான். நீங்க உடம்புல இந்த கை விரல்ல நம்ம குளிர்ல போகும்போது என்ன ஆகுது, நீங்க அந்த என்னமோ ஐஸ் பர்ன்பாங்க, ஆமா கேள்விப்பட்டீங்களா? ஆமா அது தீல புண்ணாகிற மாதிரி புண்ணாயிரும். நீங்க அந்த மாதிரிலாம் நீங்க பனியில எல்லாம் உட்காந்துட்டு இருந்தா. சோ பனி பிரதேசத்துல வாழ்ற யாருமே பேர் பாடியா இருக்க மாட்டாங்க. லாஜிக்கலி யாருமே பேர் பாடியா பனி பிரதேசத்துல, ம். அது இமயமலையில இருக்க மாட்டாங்க. நீங்க என்ன சொல்லலாம், கடவுள் அவர் இருக்க முடியும் அப்படின்னு. நீங்க அப்படி போயிட்டீங்கன்னா அப்புறம் என்ன வேணாலும் இருக்கலாம். புரியுதுங்களா? நம்ம லாஜிக்கை வச்சு ஓரம் வச்சுக்கணும். சோ நீங்க இஃப் யூ ஆர் கோயிங் டு பிலீவ், நம்மளோட ஒட்டுமொத்த ஆன்மீகமும் மேஜிக்ஸை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா யூ கேன் பிலீவ். நீங்க நம்பிக்கோங்க, தாராளமா நம்பிக்கோங்க. ஆனா நான் அதை நம்பல. அப்படியே வந்து எல்லாமே மேஜிக்கா நடக்கும் அப்படின்னா அந்த கதையை நீங்க நம்புனீங்கன்னா தாராளமா நம்பிக்கொள்ளுங்கள். பாரியார் கம்ஸ் அவுட். அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இல்ல கொஞ்சம் அறிவா நம்ம யோசிக்கணும் அப்படின்னா நம்ம சொல்றது கேட்கலாம். சரி, ஓகே. அப்ப வந்து பனி பிரதேசத்துல அவர் இருக்கிறாரு. இரண்டாவது அவருடைய வாகனம் என்ன? நந்தி. நந்தி. அது ஒரு மாடு, காளை மாடு. அது நம்ம ஊர்ல கிராமங்கள்ல விவசாயம் பண்றதுக்காக பயன்படுத்துற காளை மாடா? அது இமயமலையில இருக்கணுமா? அது யாக்கு கிடையாது. முடி வச்ச மாடு தான் இருக்கும், புசு புசுன்னு. அது யாக்குன்னா முடி வச்ச மாடு. அந்த முடி வச்ச மாடு கவரி மான் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அது இருக்கு. அது வந்து இல்ல, காளமாடு. அந்த காளமாடு எங்க இருக்குது? கீழே இருக்குது. அது இந்தியா முழுக்க இருக்குது. எந்த டிராபிக்கல் மலைக்கு கீழே தான் இருக்கு. ஆனா அவர் மலையில தானே இருந்தாரு. நீங்க மலைன்னு தானே சொல்றீங்க, கைலாயம்னு சொல்றீங்க. கைலாயம் தான் இமயமலைங்கிறீங்க. நீங்க கைலாயம்ங்கிறதா உங்க குறிப்புல இருக்கு. நீங்க கைலாயமும் இமயமும் ஒண்ணுங்கிறீங்க. சரி, நான் வரேன். கைலாயம்ங்கிறது உங்க இமயம் இல்லைங்கிறது நான் சொல்றேன். அப்ப இங்க அவர் மலையில இருந்தாரு, செக். அடுத்து டிராபிக்கல் கிளைமேட்ல தான் இருந்திருக்க முடியும், செக். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து ஆலமரத்துக்கடியில் அமர்ந்திருந்தாரு, ஒரு டிக்கு. இதெல்லாம் அதே போல அவரோட வாகனமாக இருக்கிறது வந்து மாடு. அப்புறம் புலித்தோல். இது எல்லாம் எங்க பொருந்தது? ஃப்ளோரா அண்ட் ஃபௌனா ரெண்டுமே வந்து இமயமலையில இல்ல தெரியுது. சரி, எங்க எல்லாமே பொருந்தது அப்படின்னா மலையில ஆலமரம் இருக்குமானா இருக்காது. அப்ப ஆலமரம் மலையில இருக்கணும். இந்தியாவுல எங்கேயுமே ஆலமரம் மலைகள்ல இருக்காது. பிளைன்ஸ்ல இருக்கும், காடுகள்ல இருக்கும் ஆலமரம். மலைகள்லயும் குன்றுகள்லயும் ஆலமரம் இருக்காது. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன். எங்க? தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன். அதுக்கு பேர் கல்லாலமரம். நீங்க நம்ம ஊர்ல ரோட்ல எல்லாம் போயிருப்பீங்க, குன்றுகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு குன்றுல ஒரு மரம் பார்க்க ஆலமரம் மாதிரியே இருக்கும், கொஞ்சம் சைஸ் சின்னதா இருக்கும், பாறைகளுக்குள்ள எல்லாம் வேறு போட்டு இருக்கும். பார்த்திருக்கீங்களா? திருசூலமலையிலே இருக்கு அது மாதிரி. சிவன் இருக்க எல்லா இடத்துலயும் கல்லால மரம் இருக்கும். சிவன் கோயில்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்க கல்லால மரம் இருக்கும். இந்த கல்லால மரத்துக்கு கீழே தான் அவர் அமர்ந்திருந்தார். ஏன்னா இது மட்டும்தான், இந்த மரம் மட்டும்தான் குன்றுகள்ல வளரக்கூடிய மரம். இந்த மரம் தான் குன்றுகள்ல நிழல் தரக்கூடிய மரம். சித்தர்கள் வாழ்ந்த காலகட்டத்துல இந்த மரத்துக்கு அடியில உட்காந்துதான் அவங்க தவம் செய்வாங்க, ஆய்வுகள் செய்வாங்க, மக்களுக்கு போதனை செய்வாங்க. இந்த ஆலமரத்துக்கு அடியில இருந்தா சிவனும் இருந்திருக்கிறார். இந்த ஆலமரம் ஜியோ லாக்ல எங்க இருக்குன்னா இலங்கையில இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு. இதை தவிர்த்து இந்தியாவில கூட வேற எங்கேயும் இல்ல. மிடில் இந்தியா, நார்த் இந்தியா எங்கேயுமே இல்ல. கல்லாலமரம் இருக்கிறது தமிழ்நாடு, சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. இங்க 2 இடத்துல தான் இது இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, சிவனுடைய அந்த இருப்பிடம் மாடு, நம்ம ஊர் மாடு கிளிக் ஆகுது. சரி, அது கூட மாடு கூட இந்தியா முழுக்க இருக்கு. பாஸ் இண்டிகஸ் அந்த வகை மாடு அது இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. ஆனா அதை வச்சு கிளிக் பண்ண. ஆனா கல்லால மரம் இங்கதான், ஜியோ டேக்ல அது இங்கதான் வருது, வேற எங்கேயும் இல்லை. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புலி நம்ம ஊர்லயும் இருக்கு, பெங்காலியும் இருக்கு, எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம ஊர்ல இருக்கு புலி. ஸோ புலித்தோல், இது எல்லாமே கரெக்டா பொருந்தது. இன்னொன்னு ரொம்ப பேசிக், சிவனை அதிகமா வழிபடுறவங்க இருக்க இடத்துல தானே சிவன் இருந்திருப்பாரு. சரி, ரொம்ப லாஜிக்கா. இந்தியாவில இருக்க மொத்த கோயில்கள் எவ்வளோ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் எவ்வளோ, கம்பேர் போட்டு நீங்களே. சரி, கோயில் வந்துட்டா நம்மள அடிச்சுக்கவே முடியாது, நம்ம எங்க இருக்கோம். அது ஏன்ஷியன்ட் டெம்பிள்ஸ்லாம் வந்து இங்க பாருங்க, ஒரு மதம் இங்க பாருங்க, அரபு நாடுகள்ல இஸ்லாமியர்கள் அதிகமா மாஸ்க் கட்டுவாங்க. அதுக்கு அடுத்து வெவ்வேறு நாடுகள் போகும்போது அந்த பழைய மாஸ்கள் கம்மியாயிட்டே இருக்கும். கரெக்டா? கரெக்ட். இல்ல அரபு நாடுகளை விட முஸ்லிம்ஸ் வெளியில அதிகமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அரபு நாடுகள்ல தானே அவங்களோட ஆரிஜின், அவங்களோட ஹிஸ்டரி எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த சிவனுடைய கோயில்களும் அவருடைய அத்தனை அவதாரங்களும் எடுத்த இடம், முக்காவாசி இடம் எங்க இருக்கு?
தென்பகுதியில் தான் இருக்கா? ஆமா, எனக்கு தெரியாது. நீங்களே தான் இத்தனை சிவாலயங்கள் அத்தனை சிவாலயங்கள் நீங்களே தானே சொல்றீங்க, பிராமணர்களே இதெல்லாம் சொல்றீங்கல்ல. சரி, அப்ப அந்த காசி, அந்த உத்தரகண்ட், ஹிமாலயாஸ் அதெல்லாம் கைலாயம் மலை வேற அங்க கைலாயம்னு இவங்க பேர் வைக்கிறாங்க. அதுக்கு கைலாயம்னு எங்க இருந்திருக்கு? அது இமயம் தான், அது இமயமலை தான். கைலாயம்ங்கிறது நீங்க சிவன் இருந்த மலைக்கு பேர் கைலாயம். அந்த மலை தான் இமயமலைன்னு நீங்க வந்து இட்டு கட்டி அந்த மலைக்கு கைலாயம்ங்கிறீங்க. ஆனா கயல்னா என்ன? மீன்கள் அதிகமாக வாழ்ந்த இடம் தான் கைலாயம். அயம், கயல்னா மீன், அயம்னா குளம்னு அர்த்தம். மீன்கள் அதிகமாக வாழ்ந்த குளம்னு பேரு. மீன்கள் அதிகமாக வாழ்ந்த குளம்னா அது எப்படி இமயமலையா இருக்க முடியும்? இமயமலையில ஏதுங்க மீன்? பெரும்பான்மையான இடத்துல சான்ஸே இல்லை. இப்ப அது முட்டுக்கட்டுறது என்ன சொல்றாங்க, அது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவுடைய டைட்டானிக் பிளேட் வந்து மோதும் போது அது கடலாக இருந்தது இமயமலை. அப்ப அது மோதி இப்படி வரும்போது கடல்ல இருந்தாலும் எல்லா மீனும் மேலே வந்திருக்கும். ஸ்டோரிக்கு டெக்டானிக் பிளேட் எழுதுறாங்க உள்ள. டெக்டானிக் பிளேட் வந்து அது இருந்த காலம் என்ன, இது என்ன? சோ அதான் சொல்றேன்ல, மேஜிக் அப்படின்னு போயிட்டீங்கன்னா நீ அந்த கதையெல்லாம் நீங்க நம்பலாம். மேஜிக்கை ஓரம் வச்சுட்டு அந்த கதையெல்லாம் ரீசனே கொடுக்க முடியாது. ஆனா நம்ம ரீசனபிளா யோசிக்கணும் அப்படின்னா இதுதான். அப்ப சிவன் இருந்த இடம் அப்படின்னு சொல்லி நம்ம கருதுவது என்னன்னா, இதுவும் நம்ம உறுதிட்டு ஆணிட்டுலாம் சொல்லல, திரிகோணமலை, இலங்கையில் இருக்கக்கூடிய திரிகோணமலையில் தான் சிவபெருமான் உண்மையாக இருந்திருக்கணும். இதுதான் வந்து நம்மளுடைய கருத்து. திரிகோணமலைங்கிறோம்ல, இதுக்கு பேசிக்கா என்ன அப்படி எவிடன்ஸ்னு பாத்தீங்கன்னா, திரிகோணமலைக்கு இன்னொரு பேரு கைலாயம். திரிகோணமலைக்கு இன்னொரு பேரும் கைலாயம். ஏன் அதுக்கு கைலாயம்னு பேர் பொருந்தது அப்படின்னா, திரிகோணமலைக்கு அது பொருந்தும். ரீசன் என்ன, திரிகோணமலை சுத்தி கடல். திரிகோணமலை பார்த்திருக்கீங்களா? நீங்க சேட்டலைட் இமேஜ் பாத்தீங்கன்னா, இப்ப கூட இப்ப கூகுள் மேப்ஸ்ல போய் பாருங்க, மலை இருக்கும், மலையை சுத்தி கடல் இருக்கும். அதான் வந்து பாத்தீங்கன்னா அவரும் ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு மிலிட்டரி ஒரு செட்டப்பா வச்சிருந்தாரு இயக்கத்துலயும். ஆமா, திரிகோணமலை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் தான். இன்னைக்குமே ஸ்ரீலங்காவுக்கு, அமெரிக்காலாம் அதை தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த திரிகோணமலையில சிவன் கோயில் இருக்கு, ரொம்ப பழமையான சிவன் கோயில், ரொம்ப பழமையான சிவன் கோயில். எப்ப எந்த நூற்றாண்டுல கட்டப்பட்டதுன்னே தெரியாத அளவுக்கு பழமையான சிவன் கோயில். பல தமிழ் கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு கோயில். இது ரொம்ப பழசு. அது கட்டடங்கள்லாம் சில புது கட்டடங்கள் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி சுதை கட்டடமும் அங்க இருக்குது, கற்கட்டங்களும் அங்க இருந்திருக்கு. லேயர் போயிட்டே இருக்கு. லேயர்ல இடியும் கட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னலா ரொம்ப பழைய கோயில் தான் வந்து திரிகோணமலை. அந்த திரிகோணமலையை தான் சுத்தி கடல் இருக்குது, கடலை சுத்தி மீன்கள் இருக்கு. ஏன்னா கைலாயம்ங்கிறதுக்கும் பெயர் பொருத்தம் சரியாக பொருந்தக்கூடிய ஒரு இதுனா அது திரிகோணமலை தான். ஸோ இது சொல்லுவோம். இப்ப இதுக்கு பேரு திரிகோணமலை அப்படின்னு சொல்லி வருது, புரியுதுங்களா? இந்த திரிகோணத்திற்கும் சிவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. சிவனோட கையில நிறைய பேரு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சூலம் வந்து சிவனை தவிர்த்து என்னென்ன கடவுள்கள் எல்லாம் இருக்கு. நம்ம அவர் பேர் பொசைடான் கிட்ட இருக்கு. ஓகே, சேட்டன் கிட்ட இருக்கும். சேட்டன் டெபிக்ட் பண்ற அந்த பிக்சர்ஸ் இருக்கும். நான் தான் சொல்றேன், பிட்ச் ஃபோர்க்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே ட்ரைடன்ட் தாங்க. ட்ரைடன்ட் இங்க இருந்து போகுதுன்னு சொல்றேன். அதுக்கு அடுத்து நம்ம இந்திய கடவுளுக்கு வாங்க, நீங்க வெளிநாட்டு கடவுளுக்கே போறீங்க. அம்மன் கிட்ட இருக்குங்க. அதான் சொல்லுவாங்க, அம்மன் கிட்ட இருக்கும் எங்கயோ. அப்ப அதிகமா ட்ரைடன்ட் கையில இருக்கிறதே அம்மன்கள்ட்ட தான். ஆனா சிவன்கிட்ட மட்டும் கான்ட்ராக்டா ஒரு ஆண் கையில, மித்த எல்லா பெண் கடவுள் கையிலும் திரிசூலம் தான் இருக்கும். சரி, இந்த சூலம்னா என்னங்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியல. சரி, இட்ஸ் எ வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது ஒரு வெப்பனுங்க. இங்க பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு கத்தி இருக்கும், இப்படி ஒரு 2 கத்தி இருக்கும், ஒரு குத்தி இது திருப்பலாம். எனக்கு தெரியும் ப்ரோ, என்னன்னு நான் சொல்றேன் கரெக்டா சொல்லுங்க. பிசிக்ஸ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படி அடிச்சா அதுல இருந்து வேவ்ஸ் எல்லாம் வரும் ப்ரோ. அந்த மாதிரி ஒரு மேட்டர் இருக்கு ப்ரோ அதுல. அது மேபி இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னு பாருங்க. சூலம் இன்னைக்கு இருக்கிற ஃபார்ம்ல நீங்க பாத்தீங்கன்னா புரிதலே இருக்காது. இன்னைக்கு இருக்கிற ஒரு ஃபார்ம் வந்து வெப்பனைஸ்டு ஃபார்ம் திரிசூலம். சோழர்கள் கால சூலத்தை பாத்திருக்கீங்களா? நடுவுல பெருசா இருக்கும், சைடுல எப்படி வந்திருக்கும் அதுவா? நடுவுல பெருசா இருக்கும், இப்படி மூடி இருக்கும். அது வெப்பனாவே பயன்படுத்த முடியாது. எப்படி வெப்பனா பயன்படுத்துவீங்க? சூலம் நடுவுல இருக்க கத்தி மாதிரி இருக்கும், இப்படி மூடி இருக்கும், கப்பு மாதிரி மூடி இருக்கும். அது போட்டோஸ் இருந்துச்சுன்னா கூட நான் அனுப்புறேன், அப்புறம் போடுங்க. ஸோ சோழர் காலத்து சூலத்தை பாத்தீங்கன்னா அது வெப்பனா பயன்படுத்த வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு இருக்க சூலம் கூட 3 கத்தி மாதிரி இருக்குது முன்னாடி, அது இது குத்துறாங்க, இது பண்றாங்கன்னா, ஆனா பிராக்டிகாலிட்டி அது ஒர்க் அவுட் ஆகாது. அது ஒரு வெப்பனா பயன்படுத்த முடியாது பிராக்டிகலா. திரிசூலத்தை வேல் பயன்படுத்தலாம், ஆனா திரிசூலத்தை பயன்படுத்த குத்தி எடுத்துடலாம். ஆமா, திரிசூலத்தை நீங்க குத்தி எடுக்க மாட்டிக்கும். அது ஈஸியா அதை வந்து திருப்பிட முடியும். உங்களுக்கு நீங்க இப்படி குத்த வரீங்க, ஒருத்தன் கத்தி வச்சு இப்படி திருப்பினானா ட்விஸ்ட் பண்ணி விட்டுற முடியும் ஈஸியா. ஸோ அதனால அதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு.
அப்ப அது வெப்பனா பயன்படுத்தல. அப்பதான் அதுக்கு பேர் என்னன்னு பார்க்கணும். அதுக்கு பேர்லாம் கரெக்டா தான் வச்சிருக்காங்க. சூலம், திரிசூலம். 3னா 3ன்னு அர்த்தம். 3 நம்பர் சொல்றோம்ல இங்கிலீஷ்ல, அதுக்கு 3 தானே சொல்றோம். இப்ப 3 தொட்டது யாரு, இந்த ஜோக்லாம் இருக்கும்ல, எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க. அந்த ரொம்ப லாஜிக்கான தொடர்பு. அதை நான் சொல்றேன் பாருங்க. அந்த 3க்கு, நிலாவுக்கு, இந்த 3க்கு, 3க்கு எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது என்னன்னா, நீங்க டவுட் கேட்டீங்களா ஆரம்பத்துல ஒரு டவுட், தமிழ் தான் மூத்த மொழின்னு எப்படி சொல்லுவீங்க? நான் டவுட் கேட்கலங்க. அதான் கேட்கறானுங்களா, அவங்களுக்கு நம்ம சொல்றோம். எடுத்துக்கோ, நல்லா கவனிங்க. வீட்டுல விளக்கு எதுல ஏத்துவீங்க? நம்ம இதுல கற்பூரத்துல ஏத்துவோம். அப்புறம் நம்ம அகல் விளக்கு எதுல ஏத்துவீங்கன்னு கேட்டேன். கற்பூரத்துல ஏத்துறது, கற்பூரம் விளக்கு எதுல ஏத்துவீங்க? நம்ம நிக்கிற விளக்கு திரியில ஏத்துவோங்க. சாரிங்க, நான் எங்க வீட்ல ஏத்த மாட்டேன். அதுக்கு ஏன் திரின்னு பேரு? திரிக்கப்பட்டிருக்கு. 3 பொருளை ஒன்னா சேர்த்தா அது திரித்தல்னு தமிழ்ல பேரு. திருச்சி பேசுறான், திருச்சி பேசுறான். ட்விஸ்ட்னா ஆர்குமெண்ட்டை ட்விஸ்ட் பண்றான்னு அர்த்தம். சரியா? அந்த ட்விஸ்ட்னா 3 வரணும். அந்த 3 அப்படி தான் திரித்தல். இந்த திரிங்கிறது அந்த 3 இதை வந்து ஒன்னா அப்படி சேர்ந்து இப்படி செஞ்சா திரி. அப்ப இந்த திரித்தல்ங்கிற அந்த வேர்ல இருந்து 3ங்கிறதுக்கும் திரி. இந்த 3க்கு நம்ம தமிழ்ல வந்து 3ன்னு சொல்லுவோம்ல, 3 அப்படின்னு நம்ம சொல்றோம். இது அது 1 2 3, அதுக்கு 3 திரித்தல்ங்கிறதுல இந்த திரியில இருந்து நீங்க ஆங்கில வேர் சொல்லலாம் எடுத்து போட்டு சமஸ்கிருதம் எல்லாம் எடுத்து போட்டா 3 இப்படிங்கிறதெல்லாம் போயிருது. அதுலதான் 3rd 3 இதெல்லாம் வருது. இந்த 3ங்கிறது நம்ம சொல்றோம், தமிழ்ல 3 அப்படிங்கிறோம். இந்த 3 சிவனுடைய அந்த சூலத்துல இருக்கிற 3. இந்த சூலம்ங்கிறது என்ன அப்படின்னா, பெண் இருக்காங்கல்ல, பெண்ணுடைய கருப்பைக்கு பேர் சூல். சூல்னா வந்து கருப்பை. பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்மளோட அந்த தீபகற்பம் அப்படிங்கிறோம்ல, அந்த பெனின்சுலா அப்படின்னா பெண்ணுடைய சூல் போல வடிவத்தில் இருக்கிறதுனால பெண்ணின் சூல்ங்கிறது தான் பெனின்சுலா. இந்த சூல் அப்படின்னா கருப்பைன்னு பொருள். சூலம் அப்படின்னா இந்த கருப்பையோட டெபிக்ஷனாக இருக்கக்கூடிய ஆயுதம். கருப்பை தான், அதுவும் ரீப்ரொடக்ஷனுடைய ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான். நான் சொல்லேன், இந்த மனிதர்களுடைய இனப்பெருக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது, உயிர்கள் உருவாக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் சூலம் வந்து எல்லா பெண் தெய்வங்க கையிலயும் இருக்கும். ரொம்ப வித்தியாசமா சிவன் கையிலயும் இருக்கும். ஏன்னா சிவன் தான் இந்த சூலம்ங்கிற அந்த கான்செப்டே உருவாக்குறாரு. இந்த ஒரு வழிபாட்டு முறை, இந்த சூலம்ங்கிறது இந்த பெண்ணுடைய பெண் குறி, அதை தான் வழிபடுறோம். நம்ம அதை சூலம்ங்கிற ஒரு ஆயுதமாக வழிபடுறோம், அவ்வளவுதான். அப்ப இந்த இது இருக்குல்ல 3 நம்ம சொல்றோம்ல, என்ன தொடர்புனா, இந்த 3 கத்தி ஏன் வர மாதிரி காட்டுறாங்க இந்த சூலத்துக்கு அப்படின்னா, இந்த சூலத்தோட வடிவத்துல இது இருக்கு, நடுவுல ஏன் அந்த 3 எண்ணிக்கையில அப்படின்னா அதுக்கு ஏன் திரிசூலம்னு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, பெண்ணுடைய கருப்பையில கரு சுழற்சி இருக்குல்ல, மென்சுரல் சைக்கிள். இந்த மென்சுரல் சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா 28 நாள் போகும். அப்படியே கரெக்டா 28 மினிட்ஸ் போச்சு. இறைவனுடைய அருள் நமக்கு, வேற ஒண்ணு. அதாவது நமக்கு அவங்களுக்கு நடந்தா இறைவனோட அருள், நமக்கு ஏதாவது கொஞ்சம் நடந்தா சாத்தானுடைய அருள். ரைட். பெண்ணுடைய கருப்பை, அந்த கருப்பையோட சுழற்சி இருக்குல்ல, அந்த கரு சுழற்சி. இந்த கரு சுழற்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோடைய டைம் பீரியட் அதாவது ஒரு மென்சுரல் சைக்கிள் முடிஞ்சு புது கரு முட்டைகள் உருவாக்கி திரும்ப அது முட்டைகள் இதாகி அதுக்கப்புறம் திரும்ப மென்சுரல் சைக்கிள், இந்த சைக்கிளுக்கு வந்து ஆகிற டைம் லைன் வந்து பாத்தீங்கன்னா 28 நாள். இந்த டைம் லைனும் நிலா ஒரு அமாவாசையிலிருந்து ஒரு பௌர்ணமிக்கு வர டைமிங் இருக்குல்ல, அந்த சர்க்கிள், அதுவும் 28 நாள் போடு. பெண்ணுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கருமுட்டையோட சுழற்சி இந்த சென்ஸ் இந்த டைம் சைக்கிள், அதுவும் 28 நாள். நிலாவுடைய இந்த அமாவாசை டு பௌர்ணமி, இந்த சைக்கிள் அமாவாசை பௌர்ணமி இது இருக்குல்ல, நம்ம இதுல ஒரு பழமொழி இருக்கு, வளர்பிறையில கல்யாணம் பண்ணணும் அப்படிம்பாங்க. உங்க வீட்டுல எல்லாம் சின்ன வயசுல 3ஆம் பிறையை பார்க்கணும்னு கூட்டிட்டு போவாங்க, பாத்திருக்கீங்களா? நான் அப்ப பிறக்கவே இல்லைங்க. ஓ, இது நிஜமான வீட்டுல 3ஆம் பிறை பாருங்க, 3ஆம் பிறை பார்த்தா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சம்பந்தம் இருக்கு. ரீசன் என்னன்னா, இந்த வளர்பிறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் நிலாவுடைய வளர்பிறையில நம்ம கல்யாணம் பண்ணணும்னு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறோம். இன்ஃபேக்ட் அது ஆப்போசிட். நம்ம பெண்களுடைய கருமுட்டையுடைய வளர்பிறை அப்படிங்கும்போது 3ஆம் பிறை. அது அதாவது ஒரு மென்சுரல் சைக்கிள் முடிஞ்சு அந்த இது ஃபுல்லா முடிஞ்சு எக் க்ரோத் வருது இல்ல, எக் க்ரோத்ல the 3rd day, அந்த டைம்ல இன்டர் கோர்ஸ் நடந்துச்சுன்னா குழந்தைக்கான சான்சஸ் வந்து அதிகம். அவங்க ரொம்ப பொட்டன்ட்டா இருக்காங்க அந்த டைம்ல வந்து அவங்களோட ஓவலேஷன் டைம். ஸோ அந்த ஓவலேஷன் டைம் வந்து கரெக்டா இருக்குங்கிறனால அந்த 3ஆம் பிறைங்கிறது அங்கிருந்து தான் வருது. the 3rd day ஆஃப் அந்த
முட்டை உருவாகி அது 3ஆவது நாள் வருது. அதுதான் அந்த வளர்பிறையில 3ஆவது நாள் அப்படிங்கிறது. அதை தான் நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனா 3ஆம் பிறை. இப்ப சிவனோட தலையில என்ன இருக்கு? பிறை. 3ஆம் பிறை. வெறும் பிறை இல்ல, 3ஆம் பிறை. அந்த கிரசன்ட். இஸ்லாமியர்கள் என்ன பண்றாங்க? ஷார்ப் கிரசன்ட். 3ஆம் பிறையா? ரம்ஜான் இது எல்லாத்துக்கும் அந்த 3ஆம் பிறையை கணக்கா வைக்கிறாங்களா? அவ்வளவுதான் விஷயம் ஆன்மீகம். ஸோ இந்த சிவனுடைய ஆன்மீகம் எந்த அளவுக்கு சயின்ஸ் பேஸ்டா இருந்துச்சு, எந்த அளவுக்கு ரொம்ப டீப் ரூட்டடா எல்லா கல்ச்சர்லயும் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப இதை வச்சு நீங்க வந்து இஸ்லாத்து இதுல எல்லாம் வந்து காபா இதெல்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அந்த காபால ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு சில்வரா ஒண்ணு இருக்கும், அதை போய் தொட்டு கும்பிட்டு வருவாங்க. சில்வர் கலர்ல ஒண்ணு இருக்கும், பாத்திருக்கீங்களா? அவங்க அதை ஒத்துக்கிறது இல்லை, அது யோனின்னு சொன்னா அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பட் அது என்ன உருவ வழிபாடு கிடையாது, என்ன உருவம் அது? உருவகம். அப்ப அதை புரிஞ்சுக்கணும். இங்க ஐடியாலஜிக்கலா இவ்வளவு விஷயம் இதுக்குள்ள இருக்கு. சிவனுடைய வழிபாட்டுல சிவனுக்கு காட்டப்பட்ட உருவத்துக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குது, இன்னும் நிறைய இருக்கு. அப்ப நம்ம இப்ப உங்களுக்கு புரியுதா ஏன் அதுக்கு 3ன்னு பேர் வந்துச்சு? நிலாவுக்கு ஏன் 3ன்னு பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கு 3ஆம் பிறைங்கிறது தான் அந்த 3, அந்த தேர்ட் அப்படிங்கிறத 3ன்னு சொல்லி அங்க வேற மொழிகள் எடுத்துக்குது. அது ஒரு மொழியில இருந்து வார்த்தையை வந்து வேற இதுக்கு எடுத்துட்டு போகும்போது அவங்க அந்த மீனிங் இழந்துடுறாங்க. பட் இந்த வார்த்தை வந்து அங்க அப்படியே ஒரு ஹிஸ்டரியா இருக்கு. சொன்னா நம்ம பைத்தியக்காரன் வேற ஆயிடுறோம். சோ இதுதான் அதுக்கு மதின்னு ஒரு பேர் இருக்குல்ல, நிலா மதி. அதுக்கு மதினா நம்மளுடைய சிந்தனைக்கு மதி கெட்டவன் சொல்றோம்ல. சோ இதோட நீங்க ரிலேட் பண்ணி பாருங்க. பௌர்ணமி அன்னைக்கு பைத்தியம் அதிகமாகும், மதிகெட்டவன். அப்ப நம்மளோட சிந்தனைக்கும் நிலாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குல்ல. இது அன்னைக்கே தமிழருக்கு தெரிஞ்ச கடலோட நீரோட்டம் எல்லாத்துக்கும். இன்னொரு பேர் இருக்கு நிலாவுக்கு, திங்கள். கல்லுன்னா என்ன? கல்லா? இன்னைக்கு போய் நிலாவை போய் ஆய்வு பண்ணிட்டு பாக்குறாங்க, அது வந்து ஒரு பாறை. இன்னைக்கு சொல்றாங்க, இவங்க வந்து உட்காந்து பார்த்து சொல்லிட்டான் அது கல்லுங்க அப்படின்னு. இது எல்லாமே தமிழர்களுடைய அறிவு எந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா இருந்துச்சு, எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்குங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ். அவங்க அவ்வளவு அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, அவ்வளவு விஷயங்கள் உள்வாங்கி இருக்கிறாங்க. அப்ப இந்த திரிசூலம்ங்கிறது ஆக்சுவலா சூள் என்றால் பெண்ணுடைய கருவறை. அந்த சூலம்ங்கிறது கையில இருக்க சிவனுடைய அந்த சூலம்ங்கிறதே அதுவும் பிறப்பு தத்துவம் தான். அதுவும் சூள், பெண்ணுடைய சூள், அதுக்கு நடுவுல ஆண்குறி, அது வந்து பெண்ணியம். முருகனுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் ஆண் சார்ந்த இது நிறைய இருக்கும் அதுல, முருகனோட இதுல. வேற எபிசோட் இல்ல பாரு, எனக்கு என்னன்னா இப்போ நிறைய क्वेश्चंस இருக்கு. நீங்க மோனலாக் அவுட்டாவே பேசிட்டே இருக்கீங்க. அப்ப லிங்கத்துடைய தத்துவமே தான் சூலமும். புரியுதா நான் சொல்றது? லிங்கம் என்ன? ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் சேர்ந்தா போல இருக்கிற வழிபாட்டு வடிவம் தான் லிங்கம். அதுதான் தமிழ்நாடு முழுக்க சிவனுக்கு லிங்கம் மட்டும்தான். உருவ வழிபாடுல பண்ண மாட்டோம் நம்ம. சிவன்னாவே லிங்க வழிபாடு தான். நார்த்ல கொஞ்சம் அது அந்த உருவ வழிபாடா அவங்க எடுத்துக்கிறாங்க. ஷேவ்லாம் பண்ணிட்டு ஒருத்தர் வச்சிருவாங்க. ஆமா. ஆனா நம்ம வந்து லிங்க வழிபாடு தான். தமிழர்கள் கிட்ட சைவ மதம் வச்ச வழிபாடுங்கிறது லிங்க வழிபாடு. சிவனுக்கான உருவ வழிபாடுங்கும் போது அது வந்து நடராஜர் வழிபாடா போயிடும். நடராஜரா அப்படிங்கிறதான் நம்ம வழிபடுறோம். அப்ப நடராஜருங்கிறது என்னன்னா அது காஸ்மிக், அதுல எல்லா மேட்டரும் இருக்கும். அது வந்து பிக் பேங், சிம்பிளா பிக் பேங் தியரிய அன்னைக்கு முதல்ல உணர்ந்து மக்கள்கிட்ட பரப்புனது யாருன்னா சிவபெருமான் தான். அவர் தான் வந்து பிக் பேங் தியரியை சொல்லியிருக்காரு. அப்ப வந்து பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லும்போது ஒளி, நெருப்பு, அதுக்கப்புறம் சத்தம். இந்த சத்தமும் நெருப்பும் தான் இந்த பிகினிங்ல இருந்துச்சுங்கிறதுக்கு அது பிரபஞ்சத்துல எல்லாமே நிலை இல்லாமல் போய்கிட்டே இருக்கு, மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குங்கிறது அவரோட டான்ஸ், காஸ்மிக் டான்ஸ். இது ஏன் டான்ஸ்னு சொல்றாங்க, ரூத்லெஸ் மூவ்மெண்ட்னு சொல்லல. ஏன் டான்ஸ் அப்படின்னா டான்ஸ் ஹஸ் an ஆர்டர். நீங்க சும்மா கையை கால ஆடினா ரிதம் இருக்கும். அந்த ரிதமோட எல்லா பிளானட்ஸும் செயல்படுதுங்கிறது தான் இது. அவரோட ஜடாய முடி பறந்துருக்கும். பிரபஞ்சம் என்பது ரொம்ப பறந்து விரிந்தது அப்படிங்கறத மீன் பண்றதுதான் அவருக்கு. இதுதான் அந்த ஒட்டுமொத்த இது. ரெண்டாவது, அது எல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கும். சைக்கிள். யூனிவர்ஸ் ஹஸ் an end. Universe is not infinite. Infinite கிடையாது, இது ஒரு end. Just because we don't understand the structure or the shape doesn't mean that it's infinite. It has an end அப்படிங்கறத அது ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கு. இது எல்லாமே பிசிக்ஸ்ல இன்னைக்கோட. இது நாசாவோட இதுலயும் அந்த நீங்க சொல்ற நடராஜர் சிலை இல்ல, அது ஆமா இங்க இருந்து கிஃப்ட் சென் வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஆமா, அதோட தத்துவத்தின புரிதல்ல ஓகே இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. அப்ப அதை உடனே வந்து கிஃப்ட் பண்ணாங்கன்னா வாங்கிட்டாங்க. கிஃப்ட் பண்ணாங்கன்னா எந்த சிலையை கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டான். அதை அப்படியே வாங்கினாலும் அதை தூக்கி இங்க வைக்க மாட்டான். அதுக்கு பின்னாடி அந்த காஸ்மிக் சயின்ஸ் இருக்குங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆமா அதை டெபிக்ட் பண்ணி தான் அந்த ரெகக்னைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில தான் அவங்க வந்து காட்டியிருக்கிறாங்க.
ஸோ உங்களுக்கு இப்ப நடராஜர் உருவம் என்னன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. சிவனுடைய இந்த பேசிக் உருவங்கள் என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கு. இதுல இந்த இப்ப லிங்கம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, சூலம்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சு. சூலம்ங்கிறதும் பெண் உறுப்பு ஆண் உறுப்பு சேர்ந்த ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான். சூலத்தை நம்ம வழிபடுறோம், அதை வச்சு சண்டையெல்லாம் போல யாரும். வழிபடுறதுக்கான ஒரு ஐடென்டிட்டி தான் சூலம். அதே போல சிவலிங்கம்ங்கிறதும் ஒரு வழிபாட்டுக்கான ஐடென்டிட்டி. மக்கள் அதுல இருந்து அந்த பிறப்பு தத்துவத்தை உணர்ந்துக்கணும். இப்ப சிவபெருமான உருவத்துல நான் சொன்ன மாதிரி அவருடைய சடாமுடி இதெல்லாம் வந்து இருங்க, அவரோட சடாமுடி இருக்கு, புலித்தோல் போத்திருக்காரு, இதெல்லாம் அப்புறம் உடம்புல சாம்பல் அவர் பூசுறாரு. இதெல்லாம் யாரோட பழக்கம்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வேட்டுவ குடிகளுக்கு இருந்த பழக்கம். இப்ப சிவபெருமானை நாத பறையினர் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. சாம்பவர் அப்படிங்கிறதுக்கும் அதான் ரீசன். சாம்பல் இதெல்லாமே அங்க இருந்தா வருது. அந்த சாம்பல் அதெல்லாம் சாம்பவர் இது எல்லாமே ஆதிக்குடி. ஆமா, பறையர்கள். அப்ப அந்த சமூகம் அந்த காலகட்டத்துல பறையர்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் பறையர்கள்லாம் யாரு அப்படின்னா பறையர்கள் தான் தமிழர்கள் தான் பறையர்கள். அவங்க தமிழர்களுக்கு பல பேர்கள் இருந்துச்சு. ஒரு காலத்துல நாகர்கள் அழைக்கப்படுறாங்க, ஒரு காலத்துல பறையர்கள் அழைக்கப்படுறாங்க. இதெல்லாம் அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய சமூகங்கள் உருவாகுது. அப்புறம் நீங்க அந்த புத்தக வெளியீட்டு விழால பேசுறது இது. அப்ப அந்த பறை குடியில இருந்த ஒரு தலைவனாகத்தான் சிவபெருமான் முதல்ல வராரு. அவரு அதுக்கப்புறம் அந்த குடியில இருந்தா நம்ம எல்லாருமே பிரிஞ்சு வரோம். வெவ்வேறு குடிகள் தொழில்கள் வளர வளர தொழிற்குடியங்கள் குளங்கள் உருவாகுது. இதுதான் நாகரிக வளர்ச்சிங்கிறது தொடர்ந்து போகுது. அப்புறம் அந்த தொல்குடியோட மரபும் அப்படியே கடந்து வருது. நமக்கு இது ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த வேட்டுவ குடிகளாக இருந்த இடத்தில் அந்த வேட்டுவ குடிகளுக்கு தலைவனாக இருந்த ஒரு நபர் தான் சிவபெருமான். அவர் தலைவன்னா இங்க சும்மா நினைக்கிற மாதிரி லீடர் அப்படின்லாம் இல்ல, ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், வழிகாட்டி, ஸ்பிரிச்சுவல் லீடர். அவங்க வந்து எப்படி இஸ்லாமியர்களுக்கு வந்து நபிகள் வந்து ஒரு வழியை காட்டுறாரோ அதே மாதிரி முறைப்படுத்த இயேசுநாதர் கிறிஸ்தவர்களுக்கு எப்படி வழி காட்டுறாரோ அதே மாதிரி. ஆனா இங்க என்னன்னா இவங்கெல்லாம் வந்து இறை தூதர்னு அவங்க கன்சிடர் பண்ணிட்டு இறைவன் வேற யாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, நம்மளுடைய பிலாசபி அங்க கான்ட்ரிபியூட் ஆகுது. நம்மளோட பிலாசபி என்ன சொல்லுது அப்படின்னா நீங்களும் இறைவன் நானும் இறைவன்குது. அந்த சித்தருக்குள்ளதான் சித்தாந்தம் இருக்கு. ஓகே, நமக்குள்ளதான் எல்லாமே, பிரபஞ்சமே நமக்குள்ள அடக்கம்னு. அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்கு, பிண்டத்தில் இருக்கிறது அண்டத்தில் இருக்குன்னு நம்ம சொல்றோம். நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் இப்ப அது இன்னைக்கு அறிவியல் சொல்லுதுங்க, என்னோட உடம்புல ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், என்னுடைய உடம்புல மறுபக்கம் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஒரு நட்சத்திரத்துல இருந்து வந்திருக்கலாம், இன்னொரு நட்சத்திரத்துல வந்திருக்கலாங்கிறாங்க. ஏன்னா நட்சத்திரத்துல இருந்து தானே அந்த மேட்டர் உருவாகுது. அது உருவாகி உடஞ்சி இதாகி அது மினரல்ஸா மாறி அதுல இருந்து நம்ம உயிர்கள் தோன்றி அந்த உயிர்கள்ல இருந்து. அப்ப என்னோட உடம்புல ஒரு அணுவும் இன்னொரு அணுவும் வெவ்வேறு பிரபஞ்சத்தில் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கூட உருவாகி இருக்கலாம். இது அப்ப அதைத்தான் நம்ம முன்னோர்கள் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்கு, பிண்டத்தில் இருக்கிறது அண்டத்தில் இருக்கு. நம்ம என்ன நடுவுல என்ன பண்றோம்னா அந்த நிறைய சயின்ஸ் எல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டோம், பாரம்பரியத்தை மட்டும் வச்சுட்டோம். அந்த சயின்ஸோட நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க சித்தர்கள். சயின்ஸ் இல்லாம அரைங்குறையமா புரிஞ்சுக்கிட்டவங்களா நம்ம கால ஓட்டத்துல ஆயிட்டோம். அதனாலதான் நமக்கு அந்த கனெக்ஷன் விட்டு போச்சு. இல்லைன்னா நம்ம அளவுக்கு ஒரு சயின்டிபிக்கல் சொசைட்டி உலகத்துல வேற எதுவுமே இருந்திருக்காது. அந்த தொடர்ச்சி மட்டும் அத்து போகாம இருந்திருந்தா நம்ம கிட்டதான் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் இருந்திருக்காங்க, நம்ம கிட்டதான் சயின்ஸை பேசினவங்க, ஆய்வுகள் செய்தவர்கள், அணுவை உணர்ந்தவர்கள். அட்டாமிக் சயின்ஸுங்க சும்மா கிடையாது. ஔவையார் பாடிட்டு இருக்காங்க அட்டாமிக் சயின்ஸை, அணுவை துளைத்து 7 கடலை புகுத்தின்னு அவங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அணுங்கிற கான்செப்ட் இருக்குது இல்ல நம்ம கிட்ட. ஆட்டம்ஸ்ங்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சோம். எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி இவங்க கண்டுபிடிக்கிற விஷயத்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. அப்ப நான் தான் சொல்றேன், அந்த ஒரு ஆற்றல் நம்ம கிட்ட இருந்துச்சு பாத்தீங்களா, அதுதான் அந்த ட்ரெடிஷன். அதை நம்ம விட்டுறக்கூடாது. புத்தரோட பெரிய சித்தர் இவர் இல்லையா? நம்ம கம்பேரிட்டிவ்லாம் இல்லங்க, அவங்களுக்கு முன்னாடி பயனியர்ஸ், அவங்களுக்கும் ரொம்ப காலத்துக்கு முந்தியவர்கள். ரொம்ப நம்மளுடைய ஆய்வுகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிவன் ஹேஸ் டு பி அரௌண்ட் 20,000 இயர்ஸ் பிஃபோர். சரி, நம்மளுடைய புரிதலுக்கு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடியும் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனா மனித நாகரிகத்துடைய ஆரம்ப புள்ளியில சிவன்கிற ஒரு நபர் இருந்திருக்கணும். அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவருக்கு அதை வந்து நம்மள எப்படி உணர்றோம் அப்படின்னா அவங்களோட சிவனை வழிபடக்கூடியவர்கள் அவங்க கதைகளை கடத்திட்டு வராங்கல்ல, அதுல நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியுது. நான் வரேன். அப்ப வந்து என்ன புராணம் இது. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா சிவனை வந்து அவங்க காட்டக்கூடிய உருவம் என்பது முழுக்க முழுக்க ஒரு வேட்டுவ குடிகளுடைய உருவம். இன்னைக்கு நீங்க காட்டுல வேட்டையாடக்கூடியவர்களோட உருவத்தையும் சிவனோட உருவத்தையும் பாருங்க, கிட்டத்தட்ட அவங்களுக்கும் சடாமுடி இருக்கும். அது எல்லா நாகரிகமா அவங்களும் சாம்பல்ல தான் பூசிக்குவாங்க. ஏன்னா சாம்பல் என்னன்னா காட்டுக்குள்ள அதுதான் பூச்சிக்கடிகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கும். நீங்க சாம்பல் உடம்புல பூசிக்கிட்டீங்கன்னா கொசு கடிக்காது, கொசு நம்ம கிட்ட அண்டாது. பூச்சிக்கடிகள் இந்த விஷப்பூச்சிகள்லாம் நம்ம கடிக்காது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பூசிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
சடமுடியை நீங்க ஒன்ஸ் நீங்க அந்த சாம்பல் இதெல்லாம் போட்டு இது பண்றீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த சடை வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அது சிவனுக்கு சடாமுடி தான் இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புலித்தோல். தோல் தான் ஆரம்ப காலகட்ட மனிதர்களுடைய உடையாக இருந்துச்சு. ஸோ தோல் தான் பொத்திருக்கிறாரு. இல்ல இன்னொரு இது என்னன்னா சிவன் தான் காலபைரவர். காலபைரவர்ங்கிறது என்ன, சிவனுடைய இன்னொரு ஒரு ஃபார்ம் தானே. காலபைரவர் நாயை வந்து வாகனமா வச்சிருப்பாரு. அவர் எதை வரையறுக்கிறாருன்னா ஒரு வேட்டையன், ஹண்டர். ஆனா ஏங்க அவருக்கு காலபைரவர்னா இந்த டைம்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? டைம்ங்கிறது ஒரு கான்செப்ட் தான். அது வந்து நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் தான். நம்ம அப்பப்போ யோசிச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப செலுத்து போற விஷயம். நம்ம இங்க இருக்கோம், இங்க ஒரு வயசு, அதை நம்ம இன்டர்ஸ்டெல்லர் அழகா காமிச்சிருப்பாரு. சோ அவனும் அதே காலகட்டம் தான் வாழ்றான். பட் இந்த சுழற்சிக்கு வெளில போயிட்டோன்னா இந்த டைம்ன்ற கான்செப்ட் விட்டு அவன் வெளில போயிட்டான் இல்லையா? அது வேற டைம், இது வேற டைம். ஆனா ஆக்சுவலா வந்து அது வந்து ஃபேக். அப்புறம் அதை பேசுவோம், தனியா பேசுவோம். சரி, ஓகே. டைம்ன்ற ஒரு டாபிக்லயே பேசுவோம், வருண் டாக்ஸ்லயே பேசுவோம், வள்ளல் மீடியால வேணாம். அது வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஆய்வுகளை மையப்படுத்திய கருத்துக்கள் அவைகள். ஆனா நீங்க வந்து லாஜிக்கலா பாத்தீங்கன்னா டைம்ங்கிறது வந்து ஹியூமன்ஸ் உருவாக்குன ஒரு விஷயம், கான்செப்ட். இயற்கையில இருக்கு. அதை நம்ம உணர்ந்து கொள்வதற்கு நம்ம உருவாக்கி கொண்ட ஒரு விஷயம் தான் டைம். லைட் போய் லைட் வருதுப்பா, ஹாஃப் ஆஃப் த குளோபுக்கு. ஆமா, அந்த மாதிரி நம்ம உருவாக்கிட்ட காலத்தை வரையறுத்தோம். அதுதான் கால வைரவர். அப்ப புரியுதா? சிவன் கண்டுபிடித்த விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயமே டைம் தான். the concept of time. டைம் அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. இன்னைக்கு நம்ம நாள், மாதங்கள், மாதத்தை வந்து நிலவு வச்சு கணக்கு விடணும். இப்ப அந்த மாதத்தை நிலவு வச்சு கணக்கிடணும். பெண்ணுடைய கருமுட்டை சுழற்சி, இதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி வந்து ஒரு லிங்க் தெரியுதா உங்களுக்கு? அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒரே ஆள் தான் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் ஒரு ஆள் உட்காந்து யோசிச்சு ஏன்னா இவர் தான் மெய்ஞானம் அடைந்தவர், ரிசர்ச்சர், சித்தர், சயின்டிஸ்ட். இவர் தான் மெய்ஞானம் அடைஞ்சு இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிறாரு. யூனிவர்ஸோட அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச அறிவையும் இவர் தான் கடத்துறாரு தமிழ் சமூகத்துக்கு முதல்ல. அதனாலதான் ஆதிநாதர்னு பேரு இருக்கு. எத்தனை பேரு? நிறைய பேர் ஆதிநாதர். எல்லா பேரும் காரணத்துக்காக ஆதிநாதர்ன்ற பேர் பெறாரு. இந்த புரிதல்ல அவர் டைம் வந்து வரையறுக்கிறது. அதனாலதான் கால வைரவர். ஏங்க கால வைரவரை ஹண்டரா காட்டணும்? ஏன்னா ஹண்டிங் சொசைட்டிக்கு தான் அந்த காலத்தை வரையறுக்க வேண்டிய தேவையும் இருந்தது, நேரமும் தேவை இருந்துச்சு. ரீசன் என்ன, ஒரு வேட்டைக்கு போறாங்க, ஒரு இதை பொருள் அடிக்கிறாங்க, ஒரு இதை அடிக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த டைமிங் மிஸ் ஆகக்கூடாது. ஒரு வேட்டையை அம்புனா அந்த டைமிங்கான தேவை. இங்க மான் ஓடுது, அங்க மான் வருதுன்னா அங்க அடிக்கணும் அம்ப. இங்க மான் இருக்குன்னா இங்க அடிச்சாங்கன்னா மான் ஓடி போயிடும். அப்ப மான் இங்க இந்த பக்கம் போகுது, அதை நோக்கி நம்ம அம்பெறியணும்னா அந்த டைம் கால்குலேஷன் அவங்களுக்கு. அப்ப அந்த டைம் கால்குலேஷன் முதல்ல உணர்ந்தது ஒரு வேட்டைக்காரன் தானே. அப்ப அந்த வேட்டை சமூகத்தில் தோன்றிய சிவனுக்கு தான் இங்க ஒரு ஏதோ ஒன்று இருக்குல்ல கான்செப்ட். அந்த கான்செப்டுக்கு டைம்னு பேர் வைக்கிறார். அதாவது டைம் தான் காலம்னு பேர் வைக்கிறார். அந்த காலத்தை வரையறுத்தவர் கால வைரவர். கால பைரவர்னு சான்ஸ்கிரிட்ல மாறி கிடக்கு. அப்ப அவருக்கு வந்து ஒரு அடையாளமா ஒரு ஹண்டர் அப்படிங்கறதுனால நாயவே அவருக்கான அடையாளமா உருவாக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து அவருக்கு அந்த கையில இருக்க ஆயுதம். இது எல்லாமே இந்த காலத்தை இது பண்றதுதான். அப்ப டைம்ங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. அதன் பயன்படுத்தி ஹியூமன்ஸோடைய அந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அப்ப மனிதனுக்கு தேவையான அந்த காலகட்டத்துல எந்தெந்த சயின்ஸ் எல்லாம் தேவையோ அவனுக்கு அவன் வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்றதுக்கு, அது அத்தனையும் மனிதர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த முதல் மனிதர், இல்ல முதல் சித்தர், முதல் தலைவர், முதல் ஜீவசமாதி அடைந்தவர் யாருன்னு பார்த்தா சிவன் தான். அந்த ஒடுக்கையும் இருக்கும். ஆமா, இந்த ஒட்டுமொத்த ஹியூமன் சொசைட்டியும் அந்த காலகட்டத்துல அவர் தான் வழி நடத்தியிருக்காரு. அதனால தான் அவர் எல்லாரும் கடவுளா கும்பிட்டாங்க. தமிழர்கள் மட்டும் கடவுளா கும்பிடல. அதனால தான் நம்ம இதுல ஒரு சொல்லாடலே இருக்கு, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. தென்னாடுடையவன் சிவன்கிறத நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம். சிவன் எங்க ஊருக்காரம்பா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பேசுறாங்க. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சிவன் நம் மண்ணின் மைந்தன். ஆனா அவன் இந்த ஒட்டுமொத்த மானுடத்திற்கும் இறைவன். அவன் தான் கடவுள், முதல் கடவுள் அவன் தான். அந்த சிவன்கிற அந்த கடவுள் அடுத்துதான் அவரோட வழியில வந்தவங்க தான், அவருடைய டீச்சிங்ஸ்ல இருந்து அடுத்த கட்டம் தான் மற்ற கடவுள்கள் எல்லாம். விஷ்ணு, முருகன் எல்லாருமே இந்த வழியில வரக்கூடிய அடுத்த கட்ட ஆதி சித்தர் சிவன் தான். முதல் என்லைட்டன், the first human who enlightened சிவன் தான்.
ஸோ இதுதான் சிவனுடைய மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்றேன்னு நினைக்கிறேன். இன்னும் செய்திகள் இருக்கு. இன்னும் ரெண்டு கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன், சரியா? இது கேட்கலாம்னு நியாயமாவது. நார்த்ல நம்ம எப்பவுமே ஒருத்தர் மேல குற்றக்குறை சொல்லாம ஜென்ரக்கா சொல்லுங்க, நார்த்ல இது எப்படி ஹைஜாக் பண்ணாங்க, அதுல என்ன மாதிரியான புராணங்கள் கட்டுக்கதைகள்லாம் வச்சாங்க, அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, இன்னைக்கு நார்த்ல இருக்கக்கூடிய சிவ வழிபாடு அப்படிங்கிறது என்னவா இருக்கு? சைவ சித்தாந்தத்திற்கும் நார்த்ல வழிபடுற சிவ வழிபாட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? நிறைய இருக்கு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் தப்பே அவங்க ஆரம்பிச்சது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவனை அழிக்கும் கடவுள்னு சொல்லி அதுக்காக தான் இந்த கொஸ்டின் கேட்டேன். அங்க அந்த பேசிக்கே அங்க கரப்ட் பண்றதுக்கு என்னன்னா, பிரம்மா அப்படிங்கறத நம்ம உருவாக்கல. புரியுதுங்களா? தமிழ் இதுல பிரம்மன் இல்ல, விஷ்ணு இருக்கு. ஆனா விஷ்ணு எல்லாம் இருக்காங்க, பிரம்மன் கிடையாது. பிரம்மன்ங்கிற கதாபாத்திரத்தை ஆரியர்கள் தான் உருவாக்குறாங்க. the god who creates அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆபிரகாமிக் ரிலிஜன்ல இருந்து அது வந்ததா? அத நான் முன்னாடி பேசியிருக்கேன் அதை பத்தி. அது ஒரு கதை இருக்குல்ல, தெரியுமில, ஆப்ராம் பிரம்மன் படிச்சிருக்கேன் கண்டிப்பா. சோ அந்த பிரம்மன்ங்கிறது என்னன்னா, அந்த அப்ரஹாமிக் மதத்துடைய ஒரு எசன்ஸ். அங்கிருந்து வந்தவங்க படைக்கணும்ல, யாராவது ஒருத்தவங்க மேல உட்காந்து வானத்துல இருந்து யாராவது படைக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, அப்படிலாம் இல்ல. இறைவன் எல்லா பக்கமும் இறைஞ்சிருக்கிறான். இங்க இருக்கான், இந்த புல்லுல இருக்கான், இந்த செடியில இருக்கான், இந்த பூல இருக்கான், எல்லாத்துலயும் இருக்காங்க இறைவன். அப்படிலாம் வானத்துல உட்காந்துட்டு அப்படிலாம் இல்லைங்க. அப்படி எல்லா பக்கமும் இறைவன் இருக்காரு, நமக்குள்ள இருக்காங்க இறைவன் நம்ம சொல்றோம். இல்ல ஒரு ஆள் இருக்கணும், ஒரு எங்க ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு படைக்காளாவும் இருக்கணும், அப்பதானே படைக்க முடியும். அப்புறம் அவர் எங்களை தலையில இருந்து படைக்கணும், உங்களை எல்லாம் கால்ல இருந்து படைக்கட்டும். நடுவுல ஒருத்தர் என்ன அடிக்கிற மாதிரி வரியா, நீ ஒன்னா தோல்ல இருந்து படிச்சாப்பா, எனக்கு என்ன காசு கொடுக்க மாட்டியா, ஒன்னா வயிற்றுல இருந்து படிச்சிருக்காருல்ல அப்படின்னு சொல்லி எதுக்கு நான் நாடார் ஸ்லாங்ல எடுத்து பேசுறேன்னு தெரியல, இது திருநெல்வேலி ஸ்லாங்ல பேசுனேன்னு தெரியல. அப்ப என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த படைப்பு கடவுள் அப்படிங்கிற அந்த பிரம்மனுடைய கதை முழுக்க இடையில் சொருகப்பட்டது. அதனாலதான் பிரம்மனுக்கு தமிழ்நாட்டுல எல்லாம் கோயில்கள் பெருசா இல்ல. அங்கங்க ஏதோ ஒரு சைடு வழிபாடா இருக்கலாம். பிற்காலத்துல வந்ததுதான். ஆதியில இருந்து பிரம்மனுடைய வழிபாடு இல்லை. ஆனா இந்த படைப்பு தெய்வம்ங்கிறது 2000-3000 ஆண்டுகளாவே இருக்கக்கூடிய ஒரு டிபேட்டபிள் கண்டென்ட். சித்தர்கள் அது இல்ல. சிவன் இந்த பிறப்பு தத்துவத்தை எடுத்து சொன்னவர். சிவன்கிற பேரு, இதுக்கு திரிசூலம், இது எல்லாமே எதோட அசோசியேட்டடா இருக்கு? எல்லாமே உயிர் உருவாகுது. ஆனா சிவனை டெஸ்ட்ராயர்னு சொன்னா இங்கதான் அவர் ஒரு மாதிரி அழிக்கக்கூடிய கடவுள் அப்படிங்கிற மாதிரியும், அவர் ரொம்ப கோவக்காரரு அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் சைட் தமிழ் கடவுள்களாக ரொம்ப அறியப்பட்ட கடவுள்களுக்கு நெகட்டிவ் சைட்ஸ் அதிகமாக நார்த்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இங்க இருந்தா கடவுள் அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாம இது அவனோடதே, அப்ப கொஞ்சம் நெகட்டிவா கலந்து விடு அப்படிங்கிற அந்த ஒரு தப்பான எண்ணம் இருந்திருக்கு. அதனாலதான் நெகட்டிவா அது சிவன் ஒரு வேட்டுவ சமூகம், இவனை எப்படி ஆக்கக்கூடிய கடவுள், இவன் கிட்ட இருந்து நம்ம வந்தோம் எப்படி சொல்றது. அப்ப சிவனை கொஞ்சம் ஒரு டவுன் கிரேட் பண்ணுங்க. சிவனோட கதைகள், நிறைய கதைகள் அவங்க அது மாதிரி கேவலப்படுத்திருப்பாங்க. சிவன் நிறைய கேவலப்படுத்திருப்பாங்க சிவனை, பல இடங்கள கேவலப்படுத்திருப்பாங்க. நீங்க மேலோட்டமா சொல்லிட்டீங்க, இதுக்கு மேல மத்தவங்க எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. நீங்க உங்களுக்கு தேவையான அந்த கதைகள் எல்லாம் போய் நீங்க படிச்சு அதெல்லாம் உண்மை நம்பினீங்கன்னா நம்பிக்கை. சோ இவ்வளவுதான் விஷயம். சோ சிவன் படைக்கக்கூடிய கடவுளாக, படைக்கிற சென்ஸ் அந்த கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொன்ன ஒரு கடவுளாகத்தான் தமிழர்கள் பார்த்தோம். சிவனை ஆக்கத்திற்கான கடவுளா தான் தமிழர்கள் பார்த்தோம் ஒழிய அழிவுக்கான கடவுளா நம்ம பார்க்கல. சோ அங்கேயே பேசிக்கா அங்க அடி வாங்குது. பேசிக்கா அடி வாங்குறதுனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, ருத்ரன்னு மாத்துறாங்க. ஆக்சுவலா ருத்ரா அப்படின்னு மாத்துறாங்க. ருத்ரான டெஸ்ட்ராயர் அப்படின்ட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அதுக்கான வேர் சொல் இருக்குல்ல, உருத்திரன் தான் பேரு. இதுக்கு பேர் என்ன, ருத்ராட்ச கொட்டை அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஏன் ருத்ராட்சம்னு, ஏன் உருத்ராட்ச கொட்டைன்னு பேரு இருக்கு தெரியல தெளிவா. உருத்ராட்சம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, நான் சொன்னேன் இந்த காஸ்மிக் அதோட சின்ன குட்டி சிம்பிள்ங்க இது. உங்களோட யூனிவர்ஸ் இருக்குல்ல, கேட்டிருக்காங்க பசங்க, ஐயனே இந்த பிரபஞ்சம் என்பது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நீங்க மெய்ஞானம் அடைஞ்சிட்டு சொல்றீங்க, எங்களை மாதிரியான சிறுபுத்திக்காரர்களுக்கு அது எப்படிதான் உருவத்துல இருக்கும்னு கொஞ்சம் பாக்குற மாதிரி காட்டுங்களேன்னு சிவன் கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அவர் இந்த உத்ராட்ச கொட்டை போல இருக்கும்னு சொல்லி காட்டியிருக்கிறாரு. இது அப்படியே நம்மளுடைய ஒட்டுமொத்த யூனிவர்ஸ் இருக்குல்ல, அந்த யூனிவர்ஸோட உருவம் இது எந்த ஒரு உத்ராட்ச கொட்டையும் ஒரே மாதிரி இருக்காது. இது மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. ஒரு உருத்ராட்சம் ஒரே மாதிரி இருக்காது. நீங்க அந்த இவரோட நம்ம நடராஜர் சிலைக்கு வெளியில பாத்திருக்கீங்களா, தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது ஒரு வட்டம் இருக்கும், அந்த வட்டத்துக்கு மேல தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சம்திங் பிளேசிங்கா இருக்கும். அதே உருவம் தானே, நல்லா உத்து பாருங்க. உத்ராட்சத்துக்கு மேல அப்படியே ஒரு மாதிரி
இருக்கும் நிறைய கொச்ச 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 கொச்ச. அந்த மாதிரி அந்த பிரபஞ்சம் ரொம்ப பெருசு, அதோட ஒரு சின்ன மினியேச்சர் உருவம் அந்த உத்ராட்சம் கொட்டை போல இருக்கும் அப்படிங்கறது அவரு கொடுத்த விளக்கம். உருண்டு திரண்ட அச்சம்ங்கிறது தான் இதுக்கு பேரு. அந்த உருத்ராட்சம் உருவாக்கக்கூடிய திறம் உருத்ராட்சம். அப்ப எல்லாமே அந்த உருத்ரன் அப்படிங்கிறத ருத்ரன் மாத்துறாங்க. உருவாக்கக்கூடியவன் தான் சிவன். சோ அது வந்து உருவாக்குறது, உருவத்தை பற்றி பேசியது, உருவாக்கத்தை பற்றி பேசியவன் தான் சிவன். அவனை வந்து ஒரு அழிக்கக்கூடிய கடவுள்னு சொன்னது வந்து ஏற்க முடியாது. ஓகே, சோ கடைசியா ஒண்ணுங்க, 2K கிட்ஸ் கிட்ட வந்து ஒரு தவறான புரிதல் இருக்கு. ஸ்டெடியா நின்று அடிடா தம்னு மார்லி சொன்னதுன்னு ஒரு கானா பாட்டுல கேட்டிருக்கேன். அவர் வேற ஏதாவது சொல்லிட்டு போயிருக்காரு, இவங்களே வாங்கி போயிட்டு வந்து கஞ்சா வாங்கி அடிக்க சொன்னாரு. அதே மாதிரி சிவன் அப்படின்னாலே நம்ம வந்து அதை நான் வந்து ஜாயிண்ட் போடுறேன், அதாவது கல்லர்கள் அவங்க ஸ்டோனர்ஸ் அப்படின்னுவாங்க. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா குடிக்கின்னு சொல்லுவாங்க, பாட் ஹெட்ஸ் அப்படின்னுவாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து சிவனோட பக்த மாதிரி அது அந்த கஞ்சாவையும் சிவனையும் கனெக்ட் பண்ணி ஒரு மாதிரியான ஒரு கல்ட் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு தப்பான ஒரு மீனிங் கொடுத்து வச்சிருக்காங்க. இது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது நீங்க என்னன்னா சிவன் கஞ்சா அடிச்சாரா இல்லையானா நமக்கு தெரியாது, அது நம்ம உறுதிட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனா இங்க நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்துறாங்க. சரி, இதை பயன்படுத்துறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது அடித்தா மெய்ஞானத்தை நம்ம அடைய முடியுவாங்க. ஆனா கஞ்சா அடிச்ச எந்த சித்தரும் மெய்ஞானம் அடைஞ்சது கிடையாது, மெய்ஞானம் அடைஞ்ச எந்த சித்தரும் கஞ்சா அடிங்கன்னு சொன்னதில்லை. சரி, அப்ப இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சது என்ன? அது ஒரு தப்பான, யாரும் மெய்ஞானம் அடையக்கூடாதுங்கிறதுக்காக எவனோ கிளப்பி விட்ட பொய், டிஸ்ட்ராக்ஷன். நீங்க கஞ்சா அடிக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் என்ன சொல்லுவாங்க, மைண்ட் ஃபோக்கஸ் ஆகும், அது வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கணும். அது கிடையாது. கஞ்சா அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு அது வந்து எல்லாத்தையுமே நியாயப்படுத்தும். புரியுதா? அதாவது நீங்க ஒரு வேலை பண்றீங்க, அந்த வேலை சரியான வேலைன்னு உங்களை நம்ப வைக்கும் மூளை. எப்படி சரக்கு பண்ணுதோ அதே மாதிரி. கஞ்சா அடிச்சவன் வந்து ஒரு நாயம் கூட அவன் போய் புணருவான், ஆனா அவனுக்கு வந்து அது சரின்னு போடும். கஞ்சா அடிச்சவன் ஒரு கொலை பண்ணும்போது கூட அவனுக்கு சந்தோஷமா கொலை பண்ணுவான், அது தப்புனே அவனுக்கு போறாது, கில்ட்டே இருக்காது. நீங்க கில்ட் இல்லாம அலையறாங்களே நிறைய பேர் ரோட்ல, கஞ்சா குடிக்க இருக்காங்களே, ஏன் கில்ட் அவனுக்கு வரமாட்டேங்குது? ஏன்னா கஞ்சா குடிக்க ஆரம்பிச்சானா தான் செய்யறதுதான் சரின்னு நினைப்பான். இப்ப கஞ்சா குடிச்சு ஒருத்தர் மெடிடேட் பண்றான்னா என்ன ஆகும்? நம்ம பண்றதா மெடிடேஷன் அவன் நினைப்பான். தப்பான இது வந்து நம்ம பண்றதா மெடிடேஷன், இதான் கரெக்ட், இதான் சரியான பாதைன்னு அவன் குடிச்சுட்டே இருப்பான். ஒரு லெவல்ல மூளை பேதலிச்சிடும், பைத்தியக்காரன் ஆயிடுவான். அவ்வளவுதான். சிவராத்திரினாலே பெட்லருக்கு போன போடுறா மச்சான், ஸ்கோரிங்க போடுறா அப்படின்னு. அதெல்லாம் வந்து, அதாவது நான் சொல்றேன், இந்த கஞ்சா அடிக்கிறது இதுக்கெல்லாம் வந்து சிவனுக்குலாம் சம்மந்தமே இல்லை. இதெல்லாமே இடையில அந்த கால இது சொல்றேன், அதாவது வந்து அந்த காபா, அதுக்கும் தமிழர் மரபுக்கும் சம்மந்தமே இல்லை. இன்ஃபேக்ட் தமிழ் மன்னர்கள் அந்த காபாலிக பிரிவை சார்ந்த அந்த வடக்குல இருந்து வராங்கல்ல, அன்னைக்கு இருந்து அவங்க வடக்குல இருந்து வந்திருக்காங்க, பலி கொடுத்துருக்காங்க. கடவுளின் பேரை குழந்தைகள் எல்லாம் பலி கொடுக்குற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்துல இருந்தே. அன்னைக்கே அவங்க எல்லாம் கைது பண்ணிருக்காங்க தமிழக மன்னர்கள். மூவேந்தர்கள் கைது பண்ணிருக்காங்க. அவங்க அந்த நரபலி கொடுக்குறவங்க, இந்த குழந்தைய பிடிக்கிறவங்க, அவங்கள அந்த பூச்சாண்டின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்துக்குமே மூவேந்தர்களே அந்த காலகட்டத்துல இருந்து அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இதை வந்து ஏற்கவே இல்லை. இதுல தமிழ் சைவ சித்தாந்தத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த அகோரிகளுடைய வழிபாட்டுக்கும் தமிழர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதெல்லாம் அங்க போயிட்டு உட்காந்து நான் காசியில போயிட்டு அகோரி ஆயிட்டேன் மயிர் ஆயிட்டேன் வந்து குரூப் அலையுது பாத்தீங்களா, பையன் பேர் மறந்துட்டேன், ஒழுங்கு மரியாதையா வந்துட்டு மித்தவங்கள மாதிரி இருந்துட்டு போகணும். சும்மா அந்த முடிய வச்சுக்கிறேன், சாமி வந்துருச்சு, இதை பண்றேன், நான் சூனி வைக்கிறேன், இதை பண்றேன், கை இப்படி ஆட்டிட்டு இருந்தோம்னா இது ஏமாத்து வேலை. இது யாரும் நம்பாதீங்க. அதே போல எலும்பு கூட எடுத்து நான் மாலை போட்டுக்கிறேன், பாலா அவர் பண்ணி, அதெல்லாம் அந்த வழிபாட்டு முறைக்கும் தமிழர்களுக்கும் தொடர்பு கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த வழிபாட்டை எதிர்த்தவர்கள் தமிழர்கள். அதை எதிர்த்திருக்கிறோம். நம்மளோட வரலாறுல எடுத்து பாத்தீங்கன்னா அந்த காபாலிக அந்த வழிபாட்டுக்கு எதிராக தான் நம்ம இருந்திருக்கோம். ஓகே ஃபைன். இப்போ சிவனை பத்தி இன்னும் நிறைய எபிசோட் கூட நம்ம சைவ உணவுங்கிறோம்ல. ஆமா, சைவ உணவு சைவம்ங்கிறோம்ல. ஏன் அது சைவம்னு பேர் வந்துச்சு யோசிச்சிருக்கீங்களா? சைவ மதத்துடைய உணவு சைவம். நம்ம ஆக்சுவலா உயிர்கொள்ளாமை கோட்பாடுங்க சைவ மதம். பேசிக்கலி உயிர்கொள்ளாமையை தான் அந்த மதம் வந்து சொல்லிட்டு இருந்தது. அதனாலதான் சைவ சாப்பாடு அப்படின்னா நான்வெஜ் அப்படிங்கிற அந்த ஒரு வெஜ் அப்படிங்கிற அந்த ஒரு இது மீனிங் வர்றதே அது மதத்தின் அடிப்படையில் தான் அதுக்கு பேரு சைவ சாப்பாடுனே பேர் வருது. ஸோ அதை எதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அதனால வந்து இந்த பலி கொடுக்கறது இதெல்லாம் வந்து சைவ சித்தாந்தம் வந்து ஏற்கல, சைவ மதம் ஏற்கல. இது வந்து நம்மளுடைய ஆதிகால வழிபாடு இருக்குல்ல, அந்த பலி கொடுத்தல் இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர் வழிபாடு. இது வேற, இதுக்கும் மெய்ஞானத்துக்கும் இல்ல, இது வேற. இது ரெண்டும் போட்டு நம்ம குழப்பிக்க கூடாது. அதை பத்தியும் பேசுவோம் ஒரு நாளைக்கு. எல்லாம் கண்டென்ட்டா தெளிவா என்கிட்ட போன்ல சொன்னீங்கல்ல, சரி நம்ம பேசவே இல்லை ரொம்ப நாள். பேசுவோம். மிக்க நன்றி பாரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எபிசோடு. நான் வந்து வேற தான் கேட்டிருந்தேன். யாராவது அந்த எபிசோடு மிஸ் பண்றாங்க அப்படின்னா they are missing out something. Thank you so much. நன்றி.